தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கிடையே ஒரு சலசலப்பு இருக்கு, கூட்டணியிலிருந்து வெளியேறுது, இப்படி நிறைய செய்திகள் ஊடகங்கள்ல வருது. தினமும் இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க. இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு என்ன காரணம்? ஏன் தினமும் விளக்கம் கொடுக்க சூழல் இருக்கு? நீங்களே சொல்லிட்டுங்க, இது ஒரு வதந்தி. வதந்தி என்றால் ஒரு ஸ்பெகுலேஷன். ஏதாவது பேசி அதில் ஒரு விருப்பத்தை தேடிக்கொள்ளலாமா அல்லது மனநிறைவு அடையலாமான்ற சில மனவியாதி பிடித்தவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். நானும் சரி, எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கரும் சரி, எங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்புவது, திரு கிரீஷ் சோடங்கர் அவர் ஒன்று சொன்னால் அதை திருச்சி சொல்லுவது, அவர் எங்குமே நாங்கள் வேறு கட்சியுடன் பேசுகிறோம் என்று சொல்லவில்லை. நானே அதுக்கு சாட்சி தெளிவாக இருக்கிறேன். இரண்டாவது, கூட்டணியில் நாங்கள் பலமாக இருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறார். இது திருப்பிவாதம் நிலையில திருப்பி இதை குழப்பி வருகிறார்கள் என்றால், யாராவது இனிமேல் தொலைக்காட்சியில் சொல்லாததை சொன்னால், சொல்லாததை எழுதினால் நாங்கள் மான நட்டையீடு வழக்கு போடுவதற்கு டெஃபமேஷன் கேஸ் போட தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த நிலைக்கு எங்களை விட்டுவிடக்கூடாது. நீங்கள் தீர விசாரியுங்கள் என்ன நடக்கிறது. இந்த நிமிடம் வரை நாங்கள் பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இது வலிமையான கூட்டணி, ஐடியாலஜிக்கல் கூட்டணி. இந்த ஐடியாலஜியிலிருந்து யாரும் நழுவ முடியாது. இயற்கையான கூட்டணி இது, வெற்றி கூட்டணி, தொடர் வெற்றி கூட்டணி. இது குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். எந்த தேர்தல் வந்தாலும் பேச்சுவார்த்தை நடக்கும், முன்ன பின்ன இருக்கும். அதிகமாக கேட்போம், அவங்க கம்மியாக சொல்லுவாங்க, கடைசியில் ஒரு நிலைக்கு வந்து நிறுத்தப்படும். இதுதான் யதார்த்தம். ஆனால் சில பேர் இது மாதிரிலாம் ஒரு செய்தியை கொடுத்து ஒரு ஸ்பெகுலேஷன் பண்ணி மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அது வருத்தத்துக்குரியது. அது மாதிரிலாம் தவிர்க்கணும். இது இந்த தேசத்தை காக்கின்ற கூட்டணி, தமிழ் மண்ணை காக்கின்ற கூட்டணி. எங்கள் அகில இந்திய ஆல் இண்டியா லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும், நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி போல் சகோதரர்களாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் பணியாற்றி வருகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட தவறான செய்திகளை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். கிரீஷ் சோடங்கர் அவர்கள் எங்கேயுமே இதை சொல்லவில்லை, யாரும் சொல்லவில்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல, அவங்க அழைப்பு விடுத்தாங்க இல்ல, இப்போது மீண்டும் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, அப்படியான பேச்சுக்களை உங்களுடைய? மீண்டும் சொல்றேன், நாங்க இதுவரை யாரும் தாவேக்காவோடு பேசவில்லை, எந்த கட்சியோடு பேசவில்லை. நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான். இதை குழப்புவதற்கு அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்றால் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு புரிதல் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறது, எதிர்வினை ஆற்றுவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் எங்களுடைய அகில இந்திய தலைமை தெளிவாக இருக்கிறது. எங்களுக்கு கூட்டியது கமிட்டி போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் பேச வேண்டும் என்று எங்களுடைய குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. மீண்டும் எப்போ திமுகவோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு எப்போ இப்போ தோழமை கட்சிகளை அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்க கூட்டணியில் இருப்பதிலே காங்கிரஸ் பேரியக்கம் தான் பெரிய கட்சி. இன்று 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 இடத்தில் போட்டியிட்டோம். ஆகையால் நிறைவாக கூப்பிடுவார்களா, இடையில் கூப்பிடுவார்களா என்று தெரியவில்லை. அவர்கள் எப்பொழுது அழைக்கிறார்களோ அப்பொழுது பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ராஜ்யசபா சீட்காக இன்னிலிருந்து வேட்புமனு வாங்கப்பட்டு வருது. இப்போ நீங்க திமுக அலையன்ஸ்ல ராஜ்யசபா சீட் கேட்டுட்டு இருந்தீங்க, என்ன சூழல் இருக்கு? உங்க கேண்டிடேட் யாராவது நாமினேட் பண்ற மாதிரி இருக்கா? இல்லை, அது அகில இந்திய தலைமையோடு பேசியிருக்கிறேன். இன்னைக்கு மாலைக்குள் பேசி ஒரு முடிவெடுப்போம். அதையும் நாங்கள் பத்திரிகையாளரிடம் நாங்கள் சொல்லுவோம். திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்காங்க. இந்த முறை தேமுதிக வந்திருக்கு. அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட் கொடுக்கிற கட்டாயம் இருக்கு. இப்ப கூடுதல் தொகுதிகள் கேட்கிற திமுக காங்கிரஸ் முன்வைக்கிறப்போ இதை எப்படி அதுல நெருக்கடி வரும்? இதை எப்படி கையாளப்படும்? ஒரு நெருக்கடியும் வராது. மாண்புமிகு முதலமைச்சர் இதை சரியாக கையாள்வார். எல்லோருக்கும் உரிய மரியாதையை கொடுப்பார், எல்லோரையும் அகாமடேட் செய்வார். எந்த பிரச்சனையும் வராது, சுமூகமாக முடிப்பார். தாமதம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு தாமதமும் இல்லையே. போன 2021 தேர்தல் 26ஆம் தேதி தான் குழுவை போட்டாங்க. இன்னைக்கு தேதி 26. ஆனா இதுக்கு முன்னாடியே நிறைய கட்சிகளை கூட்டு பேசிட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஆகையால் எங்கள் தரப்பில் எந்தவித தாமதம் இல்லை. இந்தியா கூட்டணி என்பது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில செம்மையாக சரியான முறையில் இந்த தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை இல்ல, அது அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். நாங்க பேசும்போது சொல்லுவோம். 40 தொகுதிகளிலேயே காங்கிரஸ் இல்ல, நாங்க பேசும்போது சொல்லுவோம். இப்போ பத்திரிகை முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.